நீங்களே கூப்பிடுங்க. எப்படி கூப்பிடுங்க? சரவண மாமா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஈவெண்ட்டை வந்து பார்க்குறதுக்காக நாங்கள் போயிருந்தோம். சிரிப்பு பாருங்க. நேற்று வந்து ஒரு ஈவெண்ட்டை வந்து பார்க்குறதுக்காக போயிருந்தோம். அதுக்கு வந்து இன்ட்ரோ எடுக்கல, அதனால தான் அதுக்காக மறுநாள் வந்து இப்போ இன்ட்ரோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். என்ன ஈவெண்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வீடியோக்குள்ளே போயிட்டு பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் ரொம்ப பிஸி. இது வந்து எங்கே நடந்தது அப்படின்னா, ஸ்ரீவில்லிபுத்தூரில் சிஎம்எஸ் அப்படின்னு ஒரு ஸ்கூல் இருக்குது, அங்கே தான் நடந்தது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா உள்ளக்கு என்ட்ரி ஆயாச்சு. நம்ம ரனீஸு நம்ம மாமா வந்து முன்னாடி போகிறாங்க. அதில் வந்து முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஐ லவ் விஜய் அப்படின்னு போட்டிருக்கோம். அது நல்லா இருந்துச்சு. அதிலெல்லாம் ஃபோட்டோலாம் எடுத்தோம் நிறையா. நல்லா இருந்துச்சு, அழகா. இப்படி தான் இருக்கும் சுற்றி. அந்த உங்களுக்கு தெரியும்னு நினைக்க அந்த லைட்டிங்லாம் இருக்கும். அங்கே தான் நடந்துகிட்டு இருந்தது. இதில் வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி வந்து சாங் போட்டிருந்தாங்க, அதை நான் கட் பண்ணி விட்டேன். ஏன்னா காப்பிரைட்ஸ் ஆயிரும் அப்படின்றக்கா கட் பண்ணி விட்டேன். இப்போ என்ட்ரி ஆகிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா பாண்டியன் ஸ்டோரில் சரண்யா அப்படின்ட்டு இருக்காங்க பார்த்திங்களா, அவங்க தான் என்ட்ரி ஆகிறாங்க. அவங்க ஹாய் காமிச்சிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கதிருக்கு வந்து அவ்வளோ ஒரு ஃபேன்ஸு. பாண்டியன் ஸ்டோர் கதிருக்கு வந்து அவ்வளோ ஃபேன்ஸு. அவ்வளோ கிளாப் பண்ணாங்க, நிறைய பேர் கிளாப் பண்ணாங்க. நல்லா இருந்துச்சு, செமையாக இருந்துச்சு. ஆனால் எங்களுக்கு தான் பார்க்குறதுக்கு நேரமே இல்லை. ஏன்னா ராஜா அம்மா வந்து வேலைக்கு போகணும் அப்படின்றக்காக நாங்கள் வேமா வந்துட்டோம். நல்லா கூட்டமாக தான் இருந்துச்சு. ஃபேஸ் மட்டும் சரியாக தெரியலை. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கதிரும் சரண்யாவும் அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா டான்ஸ் ஆடினாங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா சாங் வந்து வெளியில் போட மாட்டேன். ஏன் அப்படின்னா காப்பிரைட்ஸ் வந்துடும், அது எனக்கு வந்து ஆபத்தானதாயிரும். திருப்பி நான் எடிட் பண்ண வேண்டியதாக இருக்குது. அதுக்காக தான் சாங் வந்து கட் பண்ணிடுவேன். நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சரண்யா, ஒரு நிமிஷம் நீங்க மட்டும் வாங்க. ஒரு மாதிரி ஹீரோயின் பக்கத்துல எதுவுமே வர மாட்டேங்குது. அப்ப ஹீரோ கூப்பிட்டுருமா? நீங்களே கூப்பிடுங்க. எப்படி கூப்பிடுங்க? சரவண மாமா. வைஃப் எப்படி இருக்காங்கப்பா? குழந்தை எல்லாம் நல்லா இருக்காங்க. சீரியல்ல உங்க ஹஸ்பண்ட் தானே சரவண மாமா என்ன பண்றாரு? வந்தானே சரவண மாமான்னாரு. ஓகே, இல்ல இங்கேயும் சரவண மாமாங்கறாங்க, இங்கேயும் சரவண மாமாங்கறாங்கல்ல, அது சந்தோஷம் தான். ஓகே, எனவே வணக்கம் ஸ்ரீவில்லிபுத்தூர். 1 மணி நேரம் பார்த்தோம் ஷோவை. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஐஸ்கிரீம் சாப்பிட்டு போயிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்புவோம் அப்படின்னு கிளம்பியாச்சு. ரனீஸ்க்கு வந்து பயங்கரமாக தூக்கம் வந்துருச்சு, நல்லா தூங்கிட்டான். ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ஈவெண்ட்டுக்கெலாம் போயிருக்கேன். ஈவெண்ட்னா வெளியூரில் சென்னையில் இந்த மாதிரிலாம் நானாக போய் பார்க்கல. நம்ம ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு வந்து விஜய் டிவி சேனல்லேருந்து வந்திருந்தாங்க. சீரியல்லலாம் நடிப்பாங்க பார்த்திங்களா, அவங்களாம் வந்திருந்தாங்க. அதை பார்க்குறதுக்காக தான் போனேன். இதுக்கு முன்னாடியுமே வந்திருக்காங்க, ஆனால் நான் வந்து போய் பார்த்தது கிடையாது. ஃபஸ்ட் டைம் இப்போ தான் பார்த்துருக்கேன். அந்த விஜய் டெலிவிஷன்லலாம் எப்படிலாம் அந்த லைட்டிங்லாம் எப்படி வச்சுருப்பாங்க, இதெல்லாம் ஃபஸ்ட் டைம் பார்த்துருக்கேன். இதுக்கு முன்னாடி நான் எங்கேயுமே பார்த்ததே கிடையாது. அதை பார்க்கணுன்ட்டு கொஞ்சம் ஆர்வமாக இருந்துச்சு. இதுக்கு முன்னாடியுமே இந்த மாதிரி ஈவெண்ட்லாம் வச்சுருந்தாங்க, ஆனால் போக முடியல, கூட்டு போகிறதுக்கு ஆள் இல்லை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அக்காவும் மாமாவும் வந்து எங்களால் கூட்டு போயிடுவாங்க. அவங்களால தான் இப்போல்லாம் வெளியில் சுற்றிட்டு இருக்கேன். இல்லை அப்படின்னு எங்கள் வீட்டிலேருந்து எங்கேயுமே கூட்டு போக மாட்டாங்க. நேற்று வந்து பார்த்திங்கன்னா அக்கா மாமா எல்லா பேருமே போயிருந்தேன். எங்கள் அப்பா வந்திருந்தாங்க எங்கள் கூட. எல்லா பேரும் போய் நல்லா என்ஜாய் பண்ணோம். நல்லா இருந்துச்சு, செமையாக இருந்துச்சு. லைட்டிங்லாம் சூப்பராக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எங்கள் அக்காவுமே நல்லா ஜாலியாக இருந்தாங்க. ரொம்ப நேரம் இருந்திருக்கலாம், ஆனால் 1 மணி நேரம் தான் நாங்கள் பார்த்தோம். அங்கே ஈவெண்ட் வந்து 1 மணி நேரம் தான் பார்த்தோம். 1 மணி நேரம் தான் பார்த்தோம். ஏன்னா மாமா வந்து மறுநாள் வேலைக்கு வந்து வேகமாக போகணுன்றதுக்காக நாங்கள் வந்து வேகமாக வீட்டுக்கு போயிட்டோம். உண்மையா வேகமாக வீட்டுக்கு போயிட்டோம். அவ்வளோதான். இந்த வீடியோ வந்து இதோட முடிஞ்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நாளைக்கும் இதே ட்ரெஸ்ஸில் தான் நான் வந்து வீடியோ எடுத்திருப்பேன். ஏன் அப்படின்னா இந்த இதில் வந்து இன்ட்ரோ எடுக்கலை, ஃபினிஷிங் வீடியோ எடுக்கலன்றக்காக தான் இந்த ட்ரெஸ்ஸில் எடுத்திருக்கேன். மறுநாள் நாங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் ஷாப்பிங்காக போகிற வெளியில், அதுக்கும் இதே ட்ரெஸ் தான், பூ வைப்பிக்கிறதுக்காக வரான் பாருங்கள். அதனால் என்னடா ஒரே ட்ரெஸ்ஸையே போட்டுட்ருக்காளே அப்படின்னு பார்க்காதீங்க. சரி, பாய் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய். சிரிப்பு பாருங்கள்.